அப்படி விளக்கம் உங்களை பார்த்தா விளக்கம் புரிந்து புரியாமலும் இருக்கிறது. அவனியாகி 56 தேசத்திலே தலைமை தேசமாய் விளங்கக்கூடிய டெல்லியாகி அத்திமா நகரம். உங்க நாடு ஐத்தினாபுரம். அத்திமா நகர் ஐத்திமாபுரம். ஏன்னா வாயிலே வசம் கேட்க ஐத்தினாபுரம். ஆமா உங்க ஐத்தினாபுரம் அத்தினாபுரி. இந்த நகரை சீரோடு திருப்பூர் மாற்றி செய்யக்கூடிய எனது பேரோ துரியோதனன். துரியோதன மகாராஜன் அம்மா அழகா சொன்னான். நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? யாருக்கு பிள்ளையா பிறந்தேன் தெரியுமா? யாருக்கு பிள்ளையா பிறந்த? டெல்லியாகி அத்திமா நகரத்திலே நகரத்திலே வந்து விட்ட மூதாதையர் 3 பேர்களே திருதராஷ்டிர மகாராஜன் 1, பாண்டு மகாராஜன் 2, விதுராழ்வார் 3. இதிலே மூத்தவராய் விளங்கக்கூடிய திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் அம்மனுக்கும் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? ஏங்க உங்க அப்பா பேர் என்ன? ஜெயமாலா. திருதராஷ்டிர மகாராஜன். அம்மா பேரு யாரு? அப்ப உங்க அப்பா சரவணா உங்க அம்மா செய்யலையா? யாரு கூட இல்ல இந்த உருவத்துல தெரியாது. இந்த உருவத்துல பிரக்கலவங்க அது விடிய கால வச்சுக்கோ. இது மாடு வேடம். மாடு வேடம். இது கடவுள் போட்ட பிச்சை. அருவே கட்டவனே. அத ஊருக்கு ஊங்க அடிக்கணும். அப்படி நாங்க எத்தனை பேர் தெரியுமா? 8 பேரு. எப்படி விளக்கம்? அப்படி அம்மனையும் நாங்கள் பிறந்த ஒரு சொல்லு மச்சான். நாங்க வந்து அண்ணன் தம்பி 5 பேர். ஆமா ஆமா. அம்மா எங்க அண்ணனை பெத்து எடுக்கும் போது லப்போ சத்தனத்துல ஆமா பெருப்பா நான் வயசான முன்ன மாட்டானு. சரி சொல்லு சித்தப்பா. போடா நீ போய் எங்கேயும் செத்து போடா. சரி மாமா. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த வேஷத்துல கூப்பிடாத. சரி மச்சான் அப்படி சொல்லு. சரியாக்கா. ஏண்டா குழந்தை பிறக்கும்போது லப்போன்னு கத்தனத்திலே இந்தாட 10 ஊடு இந்தாட 10 ஊடு புள்ள பேக்கிற நாக்குமே இல்லாத போச்சோம். இல்லாத போச்சு. இவங்க அம்மா 100 புள்ளிய ஒரு புள்ளைக்கே 4 ஊடு இல்லாத போச்சு. 100 புள்ள ஒரு வேலை பெத்து எடுத்தாங்களா? ஆமா. இல்ல புடிச்சு அது புதுப்பட்டு சேயாட்ட போய் கேட்டா தான் தெரியும். அப்படி ஒரு 100 பிள்ளை பிறந்தோம். முதல் கடை ஒரு 100 பிள்ளைகள் பிறந்தோம். ஆசைக்கு ஆசையாக அழகாக ஒரு தங்கை. ஒரே ஒரு தங்கச்சி. அக்கால 3 பேரு. உக்காரு பேசக்கூடாது. அப்படியே தங்கையை கேட்டாலும் உங்களுக்கு தர முடியாதுடா. சிந்து பூபதியின் மைந்தன் கட்டி கொடுத்து